ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு உகந்த பிரசாதம் எதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி சூரசம்காரத்துக்கும் கண்டிப்பாக இந்த பிரசாதம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இது பேர் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பாகம் சொல்லுவாங்க. அதாவது திருச்செந்தூரோட பிரசாதமே இந்த திருப்பாகம் தான். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி சூரசம்காரம் முடிஞ்ச உடனே நம்ம ஐயனுக்கு பிரசாதம் படைப்போம் இல்லைங்களா, தயிர் சாதம் தான் வைப்போம் எப்பயுமே. நம்ம கூட கொஞ்சமாக அந்த திருப்பாகமும் செஞ்சு வைங்க. ரொம்ப ஈஸி தான். வீட்டில் கடலை மாவு பாலை வச்சு செஞ்சிடலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு கடல் மாவு எடுத்துக்கோங்க. அதை நல்லா சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க. வறுத்து நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறின பிறகு அந்த அந்த வருத்தம் இல்லைங்களா, அதே பேன்லேயே நம்ம காய்ச்சி வச்சிருக்க பால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அந்த மாவை விஸ்க் வச்சு அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸில் வைங்க. அங்கங்கே முட்டையாக மாவு இருக்குன்ட்டுலாம் பயப்படவே தேவையில்லை. நம்மளுக்கு நல்லா கட்டியான பிறகு நம்ம நாட்டு சக்கரெல்லாம் போட்டுட்டா சூப்பராக வந்துடும். இப்படி நாங்கள் மிக்ஸ் பண்ணி நேர்க்க சொல்லவே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்லா கட்டியாக வந்துடும். அந்த ஸ்டேஜில் ஒரு 10 முந்திரி நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த முந்திரி எடுத்து அந்த மாவில் அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் இல்லைன்னா உங்களுக்கு சுகர் பிடிக்கும்னா சுகர் கூட போட்டுக்கோங்க. நான் நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நெய் விட்டுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்லேயே வச்சு அப்படியே விஸ்க் வச்சு சுற்றிட்டே இருங்க. விஸ்க் வச்சு செய்ய சொல்ல உங்களுக்கு அந்த எந்த முட்டையும் இல்லாமல் சூப்பராக வந்துடும். லாஸ்ட்டு நம்ம வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சிம்மிலேயே வச்சு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா தெரியும். பார்க்க சொல்ல நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வந்திருக்குங்களா, சூப்பராக வந்திருக்கு இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கரண்டி எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி சிம்மிலேயே வச்சு செய்யுங்க. மிஞ்சி போனால் 20 நிமிஷம் கூட ஆகாது. இந்த பிரசாதம் சூப்பரான திருப்பாகம், திருச்செந்தூருக்கே ஊரிய திருப்பாகம் பிரசாதம் வீட்டிலே செஞ்சாச்சு. தயிர் சாதமும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் எங்கள் வீட்டு பிரசாதம். கொஞ்சம் தயிர் சாதம், திருப்பாகம் கொஞ்சம். கண்டிப்பாக சூரசம்காரம் என்னுடைய பூஜை வீடியோ கண்டிப்பாக ஈவினிங் பாருங்கள்.